ஆங்கிலேயர்களை வென்று இந்தியாவில் முதலில் முடிசூட்டிக் கொண்ட அரசு யார் என்று உங்களுக்கு தெரியுமா? 17ஆம் நூற்றாண்டில் பூலித்தேவருக்கு பின்பு சிவகங்கையின் பாளையக்காரரான முத்துவடுகநாத உடையத்தேவர். இவர்தான் வேலுநாச்சியார் அவர்களின் கணவர். முத்துவடுகநாதர் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வரி கட்ட முடியாது என்று சொல்லவே ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைத்து 1772 ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டார். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வேலுநாச்சியார் தன்னுடைய கைக்குழந்தையை தூக்கி கொண்டு தப்பிவிடுகிறார். புகழ்பெற்ற மருது சகோதரர்கள் அவர்களின் உதவியுடன் வேலுநாச்சியார் திண்டுக்கல் மாவட்டம் காடுகளில் தஞ்சம் புகுந்து தப்பிக்கிறார். அச்சமயம் வெருமாஞ்சி நாயக்கர் வீரமங்கைக்கு உதவி செய்கிறார். மேலும் மைசூர் நவாப் ஹைதர் அலியுடன் ஒரு ஒப்பந்தம் செய்கிறார். ஹைதர் அலியும் ஆயுதங்களையும் சிறிது படைகளையும் அனுப்பி உதவிக்கரம் நீட்டுகிறார். வேலுநாச்சியார் மற்றும் மருது சகோதரர்களால் அந்த மாகாணம் முழுக்க ஆட்கள் போருக்காக திரட்டப்படுகின்றனர். அதில் ஆண்களும் பெண்களும் அனைவரும் அடங்குவர். பின்பு பிரெஞ்சு படைகளின் உதவியையும் பெற்றார். வேலுநாச்சியார் அவர்களுக்கு பாரசீகம், பிரெஞ்சு ஆகிய மொழிகள் சரளமாக பேசத் தெரியும். 1780 தன்னுடைய கூட்டுப்படைகளுடன் சேர்ந்து கொரில்லா போரை துவங்குகிறார் வேலுநாச்சியார். 8 ஆண்டுகள் இந்த போருக்காக காத்திருந்த வீரமங்கை முழு பலத்துடன் போரிட்டார். காளையார் கோவிலின் அருகில் உள்ள ஆங்கிலேயர்களின் ஆயுதம் மற்றும் வெடிமருந்து கிடங்கு இருந்தது. இங்குதான் குயிலி எனும் வரலாற்று சிறப்பு மிக்க இந்தியாவின் முதல் தற்கொலை வீராங்கனை தன்னுடைய உடலில் தீ வைத்து கொண்டு வெடிமருந்து கிடங்கில் குதித்து அனைத்தையும் வெடித்து சிதறச் செய்தார். இறுதியாக வேலுநாச்சியாரின் கூட்டுப்படைகள் ஆங்கிலேயர் படையை வீழ்த்தி வெற்றி வாகை சூட்டியது. இந்தியாவின் முதல் ராணியாக தனக்குத்தானே முடிசூட்டிக் கொள்கிறார் வேலுநாச்சியார். வெற்றி பெற்ற பிறகு 10 வருடம் ஆட்சி செய்து ஆங்கிலேயர்களுக்கு தன்னுடைய இறுதி காலம் வரை சிம்ம சொப்பனமாக வாழ்ந்தவர் வீரமங்கை வேலுநாச்சியார். உலகில் தனக்குத்தானே வீரத்தை போற்றி முடிசூட்டிக் கொண்ட 2 மன்னர்கள். ஒன்று மாவீரன் நெப்போலியன், இன்னொருவர் வீரமங்கை வேலுநாச்சியார்.